இன்றைக்கு நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். புதியவைகளை சுதந்திரிப்பது எப்படி, புதியவைகள் என்ன, எப்படி சுதந்திரிப்பது அப்படின்றதுக்கு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா வாக்குத்தத்தம், ஆண்டவர் இந்த ஆண்டுக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை நான் செய்கிறேன் இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த புதிய காரியங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு முதல் கட்டளையை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னு சொன்னார். பழையவைகள் என்ன? நான் சொன்னேன், கடந்த காலத்தினுடைய பாவங்கள், அந்த பாவத்தின் நிமித்தமாய் உண்டான உபத்திரவங்கள், கடந்த காலத்தினுடைய உறவுகள், நம்மை கர்த்தருக்குள் அவருடைய சித்தத்திற்குள் நிலைநிற்க விடாமல் தடுக்கிற உறவுகள், அதே போல் கடந்த காலத்தினுடைய வெற்றிகள், தோல்விகள், இதுவும் சில நேரத்தில் நம்மளை தடுத்து நிறுத்தும். தோல்விகள் நம்மை பயமுறுத்தும், வெற்றிகள் நமக்கு சாதிச்சிட்டேன் என்கிற ஒரு மனநிலையை கொடுத்து நாம் தேவனுடைய வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்தும். அதே போல் கடந்த காலத்தில் தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட விதங்கள், அந்தந்த காலத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப ஆண்டவர் இடைப்படுகிறார். அதை நாம் கடந்து போக அறிய வேண்டும். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் அப்படி தான் என் கூட இடைப்படுவார். ஏன்னா அடித்து தான் சொல்லி தருவார்னு கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? சிறு பிள்ளையாக இருக்கும்போது 2 தட்டு தட்டலாம், வாலிப வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தட்டினீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் கதை கந்தல், நீங்களே செய்ய மாட்டீங்க. அப்புறம் ஆண்டவர் ஏன் செய்ய போகிறாரு? வாலிப வயசுக்கு வந்துட்டா அவருக்கு தெரியும், ஆவிக்குரிய வாலிபனாய் மாறிட்டா இவங்க வளர்ந்து வர்றாங்க, எனக்குள்ளே வளர்ந்து வர்றாங்க, ஐ நீட் டு கிவ் தெம் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆண்டவர் காட் நோஸ் த வே டு டீல் வித் யூ. எப்போவுமே தலையில் கொட்டி 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 தான் சொல்லி தருவாருன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு ஏற்ப ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ரைட்? ஸோ த டீலிங்ஸ் ஆஃப் காட், பாஸ்ட் டீலிங்ஸை மறந்துருங்க. அப்போ தான் இப்போ ஆண்டவர் என்னோடு கூட எப்படி இடைப்படுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போல் கடந்த காலத்தின் இருள் நம்மை சூழ்ந்து வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், எப்போ பார்த்தாலும் அதிலேயே வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறி செல்லவே முடியாது. The past gloom has to be forgotten for the future glory. கடந்த காலத்தின் இருளை மறந்தால்தான் எதிர்காலத்தில் இருக்கும் மகிமையை நாம் சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் கடந்த காலத்தினுடைய மகிமையும் மறந்துருங்க. மகிமை நல்லதானே, நல்லதுதான். ஆனால் அந்தந்த காலத்திற்கு மகிமை உண்டு. ஆண்டவர் எதற்கு அழைத்திருக்கிறார் நம்மை? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவதற்கு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு மகிமையில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடல, மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறார். மகிமையின் மேல் மகிமையை பெற்று மேலே 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 அவருக்குள் உயர்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே பழைய மகிமையில எப்போ பார்த்தாலும் தரித்து நிற்காதீர்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அந்தந்த காலத்துக்குரிய மகிமை இன்னும் மேன்மையானது. இன்னும் மேன்மையான அந்த மகிமைக்குள் நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஸோ என்னெல்லாம் மறக்கணுன்றதை கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ புதியவைகளுக்குள் பிரவேசிக்கலாமா? பிரவேசிக்கிறதுக்கு ஆயத்தம் தேவை. God does nothing without preparation. ஆண்டவர் எந்த காரியத்தையும் ஆயத்தம் இல்லாமல் செய்வதில்லை. மோசேக்கு ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கணும்னா 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, ஆயத்தமாக்குங்கள், ஆயத்தமாகி என் சமூகத்திலே வந்து நில் என்று சொல்லுகிறார். அதே போல பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து மனுஷனுக்காக இந்த உலகத்தை ஆயத்தம் பண்ணினார். 7 நாட்கள் ஆயத்தம் பண்ணிட்டு தான் மனுஷனை உருவாக்குனார். கிறிஸ்துவுக்காக ஒரு முன்னோடியை அனுப்பி யோவான் ஸ்நானகன் முன்பு வந்து ஆயத்தப்படுத்தின பின்பு தான் அவர் வந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு வருகைக்காக 2000 வருஷமாக சபையை அவர் என்ன செய்துட்டு இருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ எவ்ரிவேர் தெர் இஸ் ப்ரிப்பரேஷன். ஆயத்தம் இல்லாமல் டமார்னு ஒரு காரியத்துக்குள்ளே குதிக்கத்தான் நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணுறோம். அதனால தான் ஆண்டவர் கொடுக்குற வாக்குறுதிகளை பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறதில்ல, பெற்றுக்கொள்றதில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட ஆயத்தம் இல்லை. ஏதோ வந்துச்சு, வந்த போக்கில் அப்படியே கையில் தட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சா அப்படி கிடையாது. இந்த வாக்கு தத்தங்களை பொறுத்த மட்டிலும் யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் டு என்டர் இன்டு வாட் காட் இஸ் ஆஃபரிங். சரி, எப்படி நான் ஆயத்தம் ஆகிறது? என்ன ஆயத்தத்தை ஆண்டவர் என்கிட்ட விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிற செய்தியை
நல்லா கவனித்து புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த புரிந்து கொள்ளுதல் சபைக்குள் இல்லாதபடியினால்தான் இத்தனை நாட்கள் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள், நிறைய வாக்குறுதிகள், நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசியும் நம்ம இன்னும் அதற்குள் நுழையாமல் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து எத்தனையோ காலமாக காத்துட்டு இருக்கேன், இன்னும் ஆண்டவர் சொன்னது நிறைவேறல அப்படின்னு இருக்கிறீங்கன்னா கை உயர்த்தி காட்ட வேணாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஆர் நாட் yet prepared to walk into it. So this is the season of preparation. இதுதான் ஆயத்தமாகும் காலம். எப்படி ஆயத்தமாகி எப்படி அதுக்குள்ளே பிரவேசிக்கிறது அப்படின்றது நான் உனக்கு கற்றுத்தரேன், கற்றுக்கோ, நீ பிரவேசிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரைட்? ஸோ டுடே we are going to learn. வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:31. எசேக்கியேல் சாப்டர் 18 verse 31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஓகே, நீங்கள் பாவத்திலே இருந்தீர்கள். துரோகம் என்று சொன்னது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற துரோகங்கள் என்று அவர் சொல்லவில்லை, நீங்கள் பண்ண போகும் துரோகங்கள் என்றும் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னாரு, நீங்கள் துரோகம் பண்ணின அப்படின்னா கடந்த காலமா, தற்காலமா, இனி வரும் காலமா? கடந்த காலம். நீங்க பண்ணின துரோகங்கள், அசியூம்டு தட் நீங்க கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு துரோகம் பண்ணலன்னு அசியூம் பண்றோம். ரைட்? ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் அது எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், பழையவைகளை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக் அ கிளீன் பிரேக் ஃப்ரம் த பாஸ்ட். கடந்த காலத்தோடு கூட உங்களுக்கு இருக்கிற தொடர்பை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருங்க, துண்டித்து போட்டுருங்க. அவர் என்ன சொல்றாரு, எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலக்கிருச்சா, விலக்கு இல்லையா? சபையை பதில் சொல்லுங்க. உங்க துரோகங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் விலக்கி விட்டதா இல்லையா? விலக்கி விட்டது. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது விலக்கப்பட்டது. ரைட்? விலக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு வருவோம். ஆனா எங்க இந்த புதுமை ஆரம்பிக்கிறது? இதுக்கு நான் தகுதி உள்ளவனா, தகுதி உள்ளவளா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓகே, எல்லாம் புதிதாயினன்ற வார்த்தைக்குள்ள உங்க இருதயமும் ஆவியும் இருக்கிறதா? இருக்கா இல்லையா? என்ன சொல்லுதுமா? சிலவைகள் புதிதாயின அப்படின்னு சொல்லுதா? என்ன சொல்லுது? எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. everything about you has changed. ஆனா பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த மாற்றத்துக்குள்ள வரல. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். எங்க ஆவிக்குரிய தளத்துல நம்மளை குறிச்ச எல்லாத்தையுமே அவர் மாத்திட்டார். நம்ம தலையெழுத்தை மாத்திட்டார், நம்ம எதிர்காலத்தை மாத்திட்டார், நம்மை குறித்த கையெழுத்தை அவர் மாத்திட்டார், எல்லாத்தையும் மாத்திட்டார். ஆனா பல நேரத்துல நாம் யாரா இருக்கிறோம்? நாங்கள் இயேசுவை போல நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர்களாய் இருப்போம். நாங்க அப்படிதாங்க இருப்போம். நாங்க மாற்றமே அடைய மாட்டோம். நாங்களாம் மாற முடியாது, இயேசுவின் பிள்ளைகளாச்சே. ஒரு பெண் வேசித்தனத்துல பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவளை வேசி என்று தலையில எழுதி அவளை தூக்கி போடல, அவளை பரிசுத்தவானாய் மாத்தினார். அல்லேலூயா. நீங்க அப்படியே விழுந்தாலும் தூக்க வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர்கிட்ட இருக்கிறீங்கன்றதை நம்புங்க. பயப்படாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் பயம். ஐயோ அப்படி செஞ்சுட்டா பாவம், இப்படி செஞ்சுட்டா தப்பு, அது செஞ்சுட்டா. என்ன செஞ்சு நீங்க விழுந்தாலும் விழுகிறவர்களை தூக்குகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஒரு தடவை தூக்கிட்டாருன்னா திரும்ப விழ மாட்டீங்க. ஏன்னா அடி விழுந்துரும் இல்ல, கீழே விழுந்த உடனே அடிபட்டுரும் இல்ல. அடுத்த முறை அந்த நிலைக்கு நிற்கும் போது, ஐயோ போன தடவை வாங்கின அடி அதுவே போதும்பா, இனிமேல திரும்பினா எனக்கு இது வேணாம். புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு லைட் அடிச்சுக்கிட்டு இருக்குது? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். எத்தனையோ காரியங்கள், ஐயோ ஜோசியக்காரன் சொல்லிட்டான், அது அப்படியே நடந்துரும். ஜோசியக்காரன் தலையெழுத்த வேணா சொல்லலாம், ஆனா என் இயேசு தலை எழுத்துக்களை மாற்றுகிற அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த தலையெழுத்தெல்லாம் அவருடைய ஜீவ எழுத்தாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதான் இங்க சொல்லுதுங்க, ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. மரணம் அங்க இருக்கா? இல்ல. குறைவு அங்க இருக்கா? இல்ல. வியாதி அங்க இருக்கா? இல்ல. வெளிச்சம் இருக்கிற இடத்துல குறைவு ஒன்றுமில்லை, வெளிச்சம் இருக்கிற இடத்துல நிறைவு தான் இருக்கிறது. பக்கத்துல இருக்கவங்கள ஆட்டி சொல்லுங்க, நல்லா குலுக்கி சொல்லுங்க, எங்க வெளிச்சத்துல வெளிச்சம் காண வந்திருக்கிறோம், அந்த வெளிச்சத்துல ஜீவ ஊற்று இருக்கிறது. சில நேரத்துல நம்மளை யாராச்சும் இப்படி குலுக்கி சொன்னாதான் நமக்கு மண்டையிலே ஏறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குறி கேட்குறவன்ட்டு போயிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மாறிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இன்னும் மாறல. யார் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்வா? மாட்டிக்கிறீங்களா? அப்போ குறி கேட்குறவன்ட்டு போறது, இப்போ தீர்க்கதரிசியை தேடுறது. உங்களுக்குள்ள மாற்றமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா வெளிச்சம் உங்கள்கிட்ட இல்லை. என்ன இருக்கு? இருட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சிஸ்டர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன், ஆண்டவர் சொன்னா சொல்வேன், சொல்லலையா சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவங்களுக்குங்க வல்லமை இல்லை அவங்க அப்பா மாதிரி. பரவாயில்ல, எனக்கு வல்லமை இல்லாமலே போட்டோம். ஆனால் எனக்கு வேண்டியது இந்த சபையை குழந்தையா இருக்கிற விசுவாசியை கிறிஸ்துவின் மனவாட்டியா மாற்றணும். அல்லேலூயா. நான் தான் அப்படி சொல்றேன். நான் அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர், நான் சொல்லி சொல்லி கேட்கல நீங்க, அதனால வேற தீர்க்கதரிசி அனுப்பிச்சு தலையில கொட்டி சொல்லி கொடுத்துருக்கிறார். மேமேன் கத்திக்கிட்டு இருக்காத ஆடே என்னவா மாறணும்? யுத்த குதிரையா மாறணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரா? பாஸ்டர் ஸ்ரீனி சொல்லிட்டு போயிட்டாரா? ரைட். இப்போ நாளும் கேளுங்க, நல்லா கவனிங்க. வெளிச்சத்துல நம்ம வெளிச்சம் காண ஆரம்பித்தால் தான் நமக்குள் வளர்ச்சி வரும். இருட்டு இருக்கிற வரைக்கும் வளர முடியாது. இருட்டில் வேகமா நடக்க முடியுமா? ஒரு 10 மைல் தூரம் போயிடுவீங்களா? போக முடியாது. 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே பெருசு. வழங்குதா? நல்லா கவனிங்க. அந்த இருள் உங்களுக்குள்ள இருந்து போகணும். சரி, என்ன செய்யும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஓகே, ரொம்ப முக்கியமானது 2வது பகுதி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பகுதி ஏற்கனவே நம்ம வாசித்தோம் இல்லையா? மற்ற வசனத்துல வாசித்தோம், அதே தான் சொன்னாரு. இப்ப 2வது பகுதியில் என்ன சொல்றாருன்னா, கல்லான இருதயம் இருக்கு. இருள் நிறைந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. இருள் நிறைந்த இருதயம், கல்லான இருதயம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டுட்டு இப்ப இவங்களுக்குள்ள என்ன கொடுப்பேன்? சதையான இருதயத்தை கொடுப்பேன். சதையான இருதயம்னா என்னது? இந்த இருதயம் தான் வெளிச்சத்தால நிரப்பப்படக்கூடிய இருதயம், உணர்வுள்ள இருதயம், தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இருதயம். ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். இப்ப ஆண்டவர் அங்க சொன்னாரு, புதிய ஆவியையும் புதிய இருதயத்தையும் உண்டாக்கி கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு? அவர்கிட்ட நீங்க வந்தப்போ சகலவற்றையும் புதிதாக்கும் போது உங்களுக்குள் இருந்த கல்லான இருதயத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்து போட்டு புதிதான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். ஒரே ஒரு காரியம், பெர்செப்ஷன். புது ஆவி இருந்தா தான் நம்ம கிரகிக்க முடியும், யூகிக்க முடியும் கர்த்தர் என்ன செய்றார். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஐயோ கர்த்தர் போராட்டத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டார், ஐயோ கர்த்தர் கஷ்டத்தை அனுமதிச்சிட்டார், ஐயோ நான் அவ்வளோதான் செத்து போயிடுவேன் போல இருக்கே. தான் நல்ல சாட்சி சொல்லிட்டு போனாங்க. நான் போதங்கர்த்தாவே எடுத்துக்கொள்ளணும்னா அவர் சொல்றார், நான் கைவிடலை, இன்னும் நான் கைவிட்டாதானே நீ சாவுறது, நான் இன்னும் கைவிடலையே. தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார்னா உங்களுக்குள்ள புது ஆவி தேவை. பழைய ஆவி, பழைய காரியம், பழைய பேச்சு வச்சுட்டு நீங்கள் முன்னேறவே முடியாது. ரைட். இப்போ எப்படி இதை செய்வார்? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் 36:27 ரொம்ப அழகா சொல்றாரு.
நமக்கு அவர் சும்மா சொல்லிட்டு நீ புதுசாக உண்டாக்கிக்கோன்னு சொல்லிட்டு எப்படி ஆண்டவரே நாங்கள் உண்டாக்குறது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளை வைக்கல. என்ன செய்யணும், என்ன கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டார். வாசிங்க எசேக்கியேல் 36:27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஓகே, நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நமக்குள்ள ஆவியை வச்சுட்டு அப்படியே என் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே வா வா அப்படின்னு கையை முறுக்கி கொண்டு போய் செய்ய வைப்பார். அப்படி செய்ய வைக்கிறவர் இல்லை. அப்படி செய்ய வைக்கிறவர் இல்லை. என்ன செய்திருக்கிறாராம்? ஆவியை எனக்குள் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நல்லா கவனிங்க. என்ன சொல்றாருங்க? உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து. பழைய ஏற்பாட்டில் அவர் சொன்ன மக்களுக்கு இந்த ஆவியை வச்சாரா? மக்களே தூங்குறீங்களா? உயிரோட இருக்கிறீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் கேட்குற கேள்வியை சிந்திச்சு பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்க. எசேக்கியேல்ல சொல்றாரு, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து. அவர் பழைய உடன்படிக்கையில யார் உள்ளத்திலேயாச்சும் ஆவியை வச்சாரா? இந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஆவியை வச்சாரா? ஆவி எங்க வந்துச்சு? புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆவியின் வாக்குத்தத்தம் என்னாச்சு? விசுவாசிக்கிற யூதருக்கு மட்டுமல்ல, புறஜாதியாராகிய நமக்கும் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில தான் ஆவி வந்தது. பழைய உடன்படிக்கையில தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. புதிய உடன்படிக்கையில தான் ஊற்றினார். சரி, ஊற்றிட்டு என்ன சொல்றாரு? உன் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நம்ம யோசிக்கிறோம் கையை முறிச்சு செய்ய வைப்பார். சரி, நல்லா கவனிங்க. அவர் என்ன பண்ண போறார்? என்ன செய்ய போறார்? எப்படி என்னை நடத்த போறார்? வாசிங்க ஏசாயா 30:21. ஐசாயா சாப்டர் 30:21. நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்க இந்த பக்கம் போறீங்க, ஒரு சத்தம் சொல்லுது போகாத. இந்த பக்கம் போறீங்க, போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை. இப்போ அங்க சொல்றாரு, நீங்கள் நடக்கும்போது இந்த சத்தம் கேட்கும். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உன் கண்கள் உன்னுடைய போதகர்களை காணும். நாங்கள் இல்லை, எங்களை ஆண்டவர் சொல்லலை. உங்களுக்கு 2 போதகர்கள் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? ஒன்று ஆவியானவர், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆவியானவர் போதிப்பார். ஆவியானவர் போதிக்கிறது அவருடைய வார்த்தையில் இருக்கும். ரைட்? யூ ஹாவ் 2 teachers who are more than sufficient. மறைந்திருக்கிறவர்கள் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட 2 ஆசிரியர்கள் அல்லது போதகர்கள் உங்களுக்கு உண்டு. ரைட்டா? இப்போ ஆண்டவர் நீங்கள் நல்லவங்களா இருந்தீங்க தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது இங்கே யாராச்சும் எந்திரிச்சு நின்று, சிஸ்டர் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயறதே கிடையாது சிஸ்டர், அப்படியே நேர்கோடா பிடிச்சி நான் ஆண்டவருக்குள்ளே எப்படி நடக்கிறேன்னு தெரியுமான்னு சொல்லக்கூடிய பரிசுத்தவான் யாராச்சும் இருக்கிறீங்களா? உங்களை பார்க்கணுங்க. உங்களை மேலே கூப்பிட்டு ஷால் போட்டு உங்களை கனம் பண்ணுறேன். யாராச்சும் இருக்கீங்களா? ஒருத்தரும் கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? மாம்ச தேகம் உள்ள நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா அப்பப்போ ரைட்டில் வெயிட் அடிச்சிடும், இல்லைனா லெஃப்டில் வெயிட் அடிச்சிடும். இப்படி வெயிட் அடித்து இந்த பக்கமும் சாயும் போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குது, வழி இதில் நட, அந்த பக்கம் போகாத. ஆனால் எனக்குள்ள புது ஆவி இல்லைன்னா என் காதுகள் என்ன செய்யறதில்ல? என்ன ஆகலை? சத்தம் பேசிட்டு தான் இருக்கு. ரைட்டா? ஆண்டவர் திடீர்னு நான் பேசுவேன், நினச்சா பேசுவேன்னு சொல்லலை. நீ இடதுபுறமோ வலதுபுறமோ சாயும் போது சத்தம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். 2 போதகர்களை வச்சு கொடுத்துட்ருக்கிறேன். யார்? பாஸ்டர் எல்சி டேனியல், பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் கிடையாது. ஒன்று தேவனுடைய வார்த்தை, அடுத்தது அவருடைய ஆவி. ரைட்? ஒன்று தேவனுடைய வார்த்தை, அடுத்தது அவருடைய ஆவி. அதை விட்டுட்டு உங்களுக்குள்ள புது ஆவி இல்லை, சத்தம் கேட்கல. ஆகவே என்ன செய்றீங்க? எந்த தீர்க்கதரிசி வருவார்? அடுத்து வந்த உடனே எனக்கு என்ன தீர்க்கதரிசனம் சொல்ல சொல்லிட்டார் அவர்.
அவர் சொன்னாலும் அது உங்களுக்குள்ள போகாது. காரணம் என்ன தெரியுமா? புது ஆவி உங்களுக்குள்ள இல்லை. குறி சொல்றவன் சொல்வான், ஆண்டவர் சொல்றதான் நடக்கும். அந்த மாதிரி தான் தீர்க்கதரிசி சொல்றதும் சொல்லுவாரு. உங்களுக்குள்ள புதிய ஆவி இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. கடைசியில் தீர்க்கதரிசியை சொல்லிட வேண்டியது. சொன்னாரும் ஒன்றும் நடக்கல. கள்ள தீர்க்கதரிசிங்க. கள்ள தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசின்னு ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல விசுவாசி கள்ள விசுவாசின்னு தான் இருக்கிறாங்க. சாரி சிஸ்டர், நீங்கள் அங்கே நின்றுட்டு எங்களை சொல்கிறீங்களா அப்படின்னு கோச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களை உணர்த்தி உங்களை நல்ல கர்த்தருக்குள்ளே பலப்படுத்திடுச்சுன்னா பரலோக ராஜ்யத்தில் போகும்போது எனக்கும் பலன் உண்டாகும், உங்களுக்கும் பலன் உண்டாகும். அல்லேலூயா. காயப்படுத்துறது தப்பே இல்லை. சில நேரத்தில் சீல் புதுக்குனா தான் காயம் ஆறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு வாழுங்க. ஏன்னா சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது இந்த சத்தத்தை கேட்டிங்கன்னா என்ன செய்வீங்க? வாசிங்க 22ஆம் வசனம், 30-22. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடையாபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். புதிய ஆவி வேணும், புதிய இருதயம் வேணும். என்ன செய்யணும்? 21 திரும்ப வாசிங்க. என்ன செஞ்சா நீங்க இப்படி சொல்வீங்க அப்படின்னு வாசிங்க. 21:30-21. நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வார்த்தை காதுல கேட்டுட்டா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வார்த்தை காதுல கேட்டுட்டா எப்போ கேட்கும்னு கேளுங்க. அவங்கள எப்போ கேட்கும்? புது ஆவி இருந்தாதான் கேட்கும், புது இருதயம் இருந்தாதான் கேட்கும். கேட்டுட்டா அசுத்தப்படுத்த வருகிற எல்லாத்தையும் பார்த்து சீப்பா வராத பக்கத்துல ஓடி போயிரு. விளங்குதா? எத்தனையோ பேர் பாவத்தோடு பழைய காரியங்களோடு பழைய வாழ்க்கையோடு போராடிட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. ஆவியானவர் உங்களுக்குள் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் சிருஷ்டிப்பதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பட் நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்காம நீங்கள் நிறைய பேர் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஆவியானவருடைய வல்லமையை பெற்று அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான், நான் பரிசுத்தவான், நான் இயேசுவை போல ஆயிட்டேன். நான் யாரை போல ஆயிட்டேன்? யாரை போல ஆயிட்டேன்? அந்நிய பாஷையில் பேசிட்டேன். ஆண்டவரே வரங்களை தாரும், வல்லமைகளை தாரும். பழைய ஆவி போகலை உன்ட்ட, எப்படி நாம் புதிதானதை கொடுக்க முடியும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ஆவியில மாற்றம் இல்லாதவர்களாய் வாழ்ற வரைக்கும் you cannot enter into the newness of things that God has promised. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழையதை தூக்கி போடுற வரைக்கும், பழசை களைந்து போடுற வரைக்கும் நீங்க புதுமையானவைகளுக்குள் நுழைய முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல உட்காந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது வெறும் ஆவியின் வரங்கள் ஆவியின் வல்லமைகளை மட்டுமல்ல, ஆஸ்க் தி லார்ட், ஆண்டவரே எனக்குள்ள பழசு எங்கேயாச்சும் இருந்தால் எடுத்து போட்டுருங்கப்பா. நான் அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது டாக்டர் செய்கிற ஆப்ரேஷன் மாதிரி என் ஆவியில் ஆப்ரேஷன் பண்ணுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற இருளை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. இருள் ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை மூடிட்டு இல்லை, ஆனால் சில இடத்துல லைட்டே போகாமல் இருக்கிற இடத்துல என்னாகும்? வீட்டில் இருட்டான இடத்துல என்னங்க வரும்? எலி வரும், காக்ரோச் வரும், ரொம்ப விட்டிங்கன்னா பாம்பும் இருட்டில் மறைஞ்சிருக்கும். எங்கள் பாட்டி வீட்டில் திருச்சியில் முன்னாடி சேதனம்பல காலனியில் எனக்கு ஞாபகம் இருக்குது. பெங்களூர்லேருந்து வருவோம், வந்தால் அவங்க வீட்டில் ஓரத்தில் ஒரு குட்டி ரூம் இருந்தது. அந்த ரூமில் பயங்கர இருட்டு. ஆனால் எங்கள் பாட்டி எல்லா முக்கியமான பொருள் அங்கே தான் வச்சுருப்பாங்க. அதிரசம் சுடுவாங்க, எங்கள் பாட்டி சூப்பராக சுடுவாங்க. அவங்க சுட்டது போல் இது வரைக்கும் நான் அதிரசம் யார் கையாலே சாப்பிட்டதில்லை. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் சுட்டு ஒரு பெரிய டப்பாவில் போட்டு கொண்டு போய் அந்த ரூமில் வச்சுருவாங்க. வச்சுட்டு சொல்லிடுவாங்க, எல்சிமா வேணும்னா என்கிட்ட சொல்லுடா கண்ணா, நான் எடுத்து தரேன், நீ உள்ளே போயிடாத அந்த ரூம்குள்ளே. ஏன்? நட்டுவ காலி இருக்குது அந்த ரூம்குள்ளே. நட்டுவ காலின்னா தெரியுமா? ஸ்கார்பியன் கொட்டிச்சுன்னா அவ்வளோதான். நல்லா கவனிங்க. இருட்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கண்டதும் உட்காரத்தான் செய்யும். விளங்குதா உங்களுக்கு? நீங்களும் நானும் அந்த இருட்டை அகற்றி தேடி 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 என் வாழ்க்கையில் எங்கேயும் ஒரு சின்ன இருள் கூட இருக்கக்கூடாது. சின்ன காரியத்தை குறித்து கூட எனக்கு பயம் இருக்கக்கூடாது.
இருந்ததா? பயப்படுறீங்களா? பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பயம் வந்துச்சுன்னா உட்காந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பயத்தை கொண்டு வருகிற அந்தகார இருளை என் வாழ்க்கையை விட்டு அகற்றுங்க. டேக் இட் அவுட். ஐ டோன்ட் வாண்ட் இட் லார்ட். ஐ வாண்ட் டு பி ஃபில்ட் வித் யுவர் லைட். உம்முடைய வெளிச்சத்தினால நான் நிரப்பப்பட்டிருக்க நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.